கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 37ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகனான பானுவின் கரங்களால் ஹரிஷ்மாஸ்ரு எனும் அசுரன் கொல்லப்பட்டான். நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, மிதிலேஸ்வர மன்னரே, மகாநாபன் கொல்லப்பட்டான் என்றும் அசுரப்படை தப்பி ஓடியது என்றும் கேள்விப்பட்ட ஹரிஷ்பானு என்ற அசுரன் ஒரு முதலையின் மீது ஏறி போர்க்களத்திற்கு வந்தான். அந்த நேரத்தில் ஹரிஷ்மானு என்ற அசுரனின் உதடுகள் நடுங்கின. அவன் யாதவர்களின் விழி முன்னே மிகவும் கடுமையான வார்த்தைகளை பேசினான். ஹரிஷ்மாசா கூறினான், என் பலத்தோடு ஒப்பிடும்போது நீங்கள் யார்? நீங்கள் அற்ப பலம் வாய்ந்தவர்கள். உதவியற்ற நிலையிலும் ஆயுதங்களின் உதவியால் மட்டுமே வெற்றி பெறுகிறீர்கள். உங்களை போன்றவர்களுக்கு என்ன பலம் இருக்கிறது? உங்கள் கூட்டத்தில் பலமானவர் யாரேனும் இருந்தால் அவர் ஆயுதங்கள் இல்லாமல் என்னுடன் மல்யுத்தம் செய்யட்டும். அப்போதுதான் உங்கள் வீரம் சோதிக்கப்படும். நாரத மாமுனிவர் கூறினார், அந்த அசுரனிடமிருந்து அத்தகைய வார்த்தைகளை கேட்டாலும் அவனது மிகவும் கம்பீரமான உடல் அமைப்பை கண்டதாலும் அனைவரும் அவனை புகழ்ந்து மௌனமாக இருந்தனர். அவனுக்கு எந்த பதிலும் அளிக்க முடியவில்லை. அப்போது தேவி சத்யபாமையின் வலிமை மிக்க மகனான பானு தன் மனதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எண்ணி திடீரென்று போர்க்களத்தில் தனது ஆயுதங்களை கைவிட்டு அவருக்கு முன்னால் நின்றான். அரசே, வலிமை மிக்க ஹரிஷ்மாஸ்ரு முதலையின் முதுகிலிருந்து இறங்கி கரங்களை தட்டி தைரியத்துடன் முன்னால் நின்றார். காட்டில் 2 யானைகளை தங்கள் தந்தங்களால் ஒன்றை ஒன்று தாக்குவது போல அந்த 2 வீரர்களும் தங்கள் கரங்களை சேர்த்து கொண்டு ஒருவரை ஒருவர் பலமாக தள்ளத் தொடங்கினர். ராஜராஜேந்திரரே, ஒரு சிங்கம் மற்றொரு சிங்கத்தை பலமாக அடக்குவதைப் போல அந்த அசுரன் தன் கரங்களால் பானுவை 100 யோஜனைகள் பின்னுக்கு தள்ளினான். மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தன் திடீரென்று மகா அசுரனான ஹரிஷமாசுருவை 1000 யோஜனைகள் பலமாக பின்னுக்கு தள்ளினான். பிறகு அசுர அரசனான ஹரிஷமாசு பானுவின் தோளில் கை போட்டு அவனை தன் இடுப்பளவிற்கு தூக்கி பின்னர் அவனது முழங்காலை பிடித்து தரையில் வீழ்த்தினான். பிறகு பானு தன் பலத்தால் அவனை தன் முதுகின் மேல் தூக்கி அவனது தொடைகளை பிடித்து அந்த அசுரனை தரையில் வீழ்த்தினான். பிறகு அவர்கள் இருவரும் கை தட்டியபடி மீண்டும் எழுந்தனர். அரசே, தங்கள் சுறுசுறுப்பை காட்டி கருடனும் பாம்பும் சண்டையிடுவது போல அவர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிடத் தொடங்கினர். தன் பலத்தால் அந்த அசுரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தன் பானுவின் பாதங்களை பிடித்து அவனுக்கு 1,00,000 யோஜனைகள் தூரம் வானத்தில் தூக்கி எறிந்தான். வானத்திலிருந்து கீழே விழுந்ததும் பானு சற்று கலக்கமடைந்தான். ஆனால் பிரகலாதன் ஒரு மலை உச்சியிலிருந்து விழுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டது போல பகவான் ஸ்ரீஹரியின் அருளால் பானுவும் காப்பாற்றப்பட்டான். பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தன் ஹரிஷ்மானின் நீண்ட தாடியை பிடித்து அவனை திருப்பி 1,00,000 யோஜனைகள் தூரம் வானத்தில் தூக்கி எறிந்தான். வானத்திலிருந்து கீழே விழுந்ததும் அவனும் சற்று கலக்கமடைந்தான். பிறகு தன் தாடியை வாயின் மீது வைத்து கொண்டு அவன் பானுவை குத்தினான். அரசே, பின்னர் இருவரும் 2 மணி நேரம் கை கலப்பில் ஈடுபட்டனர். ஹரிஷ்மனன் துண்டு துண்டாக நொறுக்கப்பட்டான். பிறகு அவன் பெரும் வேகத்துடன் பானுவின் தலையில் ஒரு கல்லை எறிந்தான். பானுவின் கோபம் எல்லை மீறியது. சிவந்த விழிகளுடன் அவன் ஒரு மரத்தை பிடுங்கி அந்த அசுரனின் தலையில் எறிந்தான். எனவே ஹரிஷ்மாஸ்ருவும் ஒரு மரத்தை எடுத்து பானுவின் தலையில் எறிந்தான். அந்த தருணத்தில் அந்த பெரும் அசுரனின் விழிகள் சிவந்திருந்தன. அவர் தன் நிதானத்தை இழந்து கோபத்தால் சுய நினைவை இழந்தான். அவன் ஒரு யானையின் தும்பிக்கையை பிடித்து அதை கொண்டு பானுவை தாக்கினான். பானு மற்றொரு யானையை பிடித்து தான் ஓட்டி வந்த யானையை பற்றி கொண்டு அந்த யானையை கொண்டே பெரும் அசுரனான ஹரிஷ்மாஸ்ருவை உறுதியாக தாக்கினான்.
யானை அலறியது. அந்த அசுரன் யானையை பிடித்து தரையில் வீசி அதன் 2 தந்தங்களையும் பிடுங்கி அவற்றால் பானுவை குத்தினான். இந்த தருணத்தில் வாகனத்திலிருந்து ஒரு குரல் பானுவை நோக்கி கூறியது, இந்த அசுரனின் மரணம் அவனது தாடியில் உள்ளது. இந்த பெரும் அசுரன் சிவபெருமான் அளித்த வரத்தால் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக ஆகியுள்ளார். அரசரே, வானத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டதும் பானு ஆத்திரத்துடன் ஓடினான். அவன் அந்த அசுரனின் கால்களை 2 கரங்களாலும் பிடித்து மீண்டும் மீண்டும் கர்ஜித்து அவனை திருப்பி அனைவர் விழிகளின் முன்பே ஒரு குழந்தை தண்ணீர் குடத்தை கீழே போடுவது போல தரையில் வீசினான். பிறகு அவனது கரங்களால் தனது முகத்தில் இருந்த தாடியை பிடுங்கி அந்த பெரும் அரக்கனின் தலையில் அடித்தான். அடி நிருபேஸ்வரரே! உடனே ஹரிஷ்மசுருகி எனும் அசுரன் இறந்தான். மனிதர்கள் மற்றும் தேவர்களின் வெற்றி எக்காலங்கள் ஒரே நேரத்தில் முழங்கத் தொடங்கின. ஆரவார ஒலி எங்கும் பரவியது. தேவனாகிய தேவன் நடனமாடத் தொடங்கினார். அரசே, தேவர்கள் மகிழ்ந்து மலர்களை பொழிந்தனர், மலர் மழை பொழிந்தனர். இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புத்திரர்களின் உன்னதமான அற்புதமான வீரத்தை உமக்கு விவரித்தேன். இதற்கு மேல் தாம் என்ன செவிமடுக்க விரும்புகிறீர்கள்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்பாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான ஹரிஷ்மாசுபதம் என்றழைக்கப்படும் ஹரிஷ்மாசு என்ற அசுரனை அழித்த கதை என்ற தலைப்பு கொண்ட 37ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.